தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது மத்திய அரசோட நீர்வளத்துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15க்குள்ளே அப்ளை பண்ணணும். போஸ்ட்டில் அனுப்பணும், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு, கொரியர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் மட்டும்தான். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுற ஐஏஎஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் என எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்லை டிசிஎஸ்சில் ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா, இந்த மாதிரி எந்த விதமான ப்ரைவேட் ஜாப்ஸ் இருந்தாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார் இன்ஸ்டன்ட் ஜாப் அலர்ட்ஸ் ஃபாலோ அஸ் ஆன் சோஷியல் மீடியா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிகேவோட வெப்சைட். ஸோ அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சி, லாஸ்ட் டேட் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வேகன்சி பார்ப்போம். அசிஸ்டன்ட் டைரக்டரில் 2 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயரில் 1 வேகன்சி இருக்குது. லைசன்ஸ் இன்ஜின் டிரைவரில் 1 வேகன்சி இருக்குது. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் 5 வேகன்சி இருக்குது. ட்ரட்ஜ் கண்ட்ரோல் ஆப்ரேட்டரில் 5 வேகன்சி. ஸ்டோர் கீப்பரில் 1 வேகன்சி. மாஸ்டர் செகண்ட் கிளாஸில் 3, ஸ்டாஃப் கார் டிரைவரில் 3, மாஸ்டர் தேர்ட் கிளாஸில் 1, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் 11, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதில் சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், மெரைன், நேவல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. அதில் மொத்தம் 4 வேகன்சி. மொத்தம் பார்த்திங்கன்னா 37 வேகன்சி இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். எதுலனா சிவில் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயருக்கு பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயில். ஓகேங்களா? இல்லை நான் இந்தியன் நேவியில் சர்வே ரெக்கார்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் 10 years அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். லைசன்ஸ் இன்ஜின் டிரைவர் இதுக்கு மெட்ரிகுலேஷன் பாஸ், அதாவது 10th முடிச்சுட்டு உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் கூடவே ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் காமர்ஸ், அதாவது நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூஆர் எலிஜிபிளுங்க. 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலனா கேஷு, அக்கௌண்ட்ஸ் ஹேண்ட்லிங்கில் ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இல்லை டிகிரி இன் காமர்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு அது கூடவே அந்த 3 years எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்டர் முடிச்சிருக்கீங்க சிஏல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பிகாம் முடிச்சுட்டு நான் சிஏ எக்ஸாமில் இன்டர் முடிச்சிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் பிகாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அக்கௌண்டிங்கில் அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். பட் ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ட்ரட்ஜ் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர் இதுக்கும் மெட்ரிகுலேஷன் பாஸ் தான். அதுக்கு வரமா நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் இந்தியன் நேவியில் ஒரு பெட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அது கூட உங்களுக்கு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ட்ரெட்ஜரில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கூடவே ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன் எல்லாத்துக்கும் ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க அப்படின்னா இது இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நீர்வளத்துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒர்க் பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில், துறைமுகத்தில், ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் நமக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன வேணும் நடக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கட்டாயமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும். இல்லைனா ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கடை வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் செகண்ட் கிளாஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் மாஸ்டர் செகண்ட் கிளாஸில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸ்டாஃப் கார் டிரைவர் இதுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். மிடில் ஸ்கூல் சர்டிஃபிகேட் அப்படின்னா 10th. மாஸ்டர் தேர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டெஃப் மெட்ரிகுலேஷன், அதாவது 10th முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சிவில், மெக்கானிக்கல், மெரைன், நேவல் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை நான் இன்ஜினியரிங் முடிக்கல ப்ரோ, பட் ஆனால் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சுட்டு அது கூடவே உங்களுக்கு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது ஈக்குவல் ஆயிருங்க. நீங்கள் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, டிப்ளமோ முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ், லைசன்ஸ் இன்ஜின் டிரைவர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு, ட்ரட்ஜ் கண்ட்ரோல் ஆப்ரேட்டருக்கு 30 இயர்ஸ், ஸ்டோர் கீப்பருக்கு 25 இயர்ஸ், மாஸ்டர் செகண்ட் கிளாஸ்க்கு 35 இயர்ஸ், ஸ்டாஃப் கார் டிரைவர் மாஸ்டர் தேர்ட் கிளாஸ்க்கு 30 இயர்ஸ், எம்டிஎஸ்க்கு 18 to 25 இயர்ஸ், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 30 இயர்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயருக்கு மாதம் 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 வரைக்கும் இருக்கும். இது பேசிக் பே. அது கூட நமக்கு அலவன்சஸ் இருக்குது. லைசன்ஸ் இன்ஜின் டிரைவர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ட்ரட்ஜ் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர் இதுக்கு மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாயிலிருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். ஸ்டோர் கீப்பர் அண்ட் மாஸ்டர் செகண்ட் கிளாஸ் இதில் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும். ஸ்டாஃப் கார் டிரைவர் மாஸ்டர் தேர்ட் கிளாஸ் 19,900 ரூபாயிலிருந்து 63,200 வரைக்கும் இருக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18,000 ரூபாயிலிருந்து 56,900 வரைக்கும் இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மாதம் 35,400 ரூபாயிலிருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே பேசிக் பே. அது கூட நமக்கு அலவன்சஸ் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகே, நம்ம அப்ளை பண்ணிடுறோம். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஷார்ட் லிஸ்ட் ஆன மெரிட் கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதை அப்ளை பண்ண நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்களும் ஒரு டைம் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். நான் முக்கியமான விஷயம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், லாஸ்ட் டேட், சேலரி எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இல்லை நீங்கள் ஒரு டைம் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு கீழே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.